சரத்துடைய வீடியோ, அமைச்சர் சரத்துடைய வீடியோவை நான் தான் அந்த ஸ்டேடியம்ல இருக்க வீடியோ கொடுத்தேன்னு சொல்றீங்க நிறைய பேர். சமீபத்துல அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் ஸ்டேடியத்துல உட்காந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆனிச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு காரணம் தான் ரொம்ப அடிப்படையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரமான தகவல் இப்போ ஒன்று வெளியே வந்திருக்கு. ரெண்டாவது, நேற்று ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆனதை பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் ஒரு கூட்டமே கோர்ட்டுக்குள்ள இருந்து இதோ இப்படி இப்படி இப்படின்னு கத்திட்டு வெளியே வர மாதிரி ஒரு கூட்டம். அதாவது இந்த ஜென்சி டிஎம்கேவை சார்ந்ததுல ஆர்ஜே சரண் ஜெயராமன் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரை திமுகவை சேர்ந்த வக்கீல் அணி எல்லாம் சேர்ந்து அவரை அந்த கைதிலிருந்து காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துட்டாங்களாம். அதை கொண்டாடும் வகையில இப்படினாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்குதான் இப்ப வராங்க. நேற்று ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன், இவரை எதுக்குடா கைது பண்ணாங்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இவர் தாவேக்காவை அட்டாக் பண்ணி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள்ல ஆரம்பிக்கும் போதே தொடப்ப கட்டைங்களா அப்படின்லாம் பேசுவாரு. ரெண்டாவது, ஒரு சில வீடியோக்கள்ல அந்த விளக்கமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தொடப்பு கட்டை, அதை கையில வச்சுக்கிட்டே கூட ஓடிங்க அடிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருப்பாரு. அதன் அடிப்படையில நிறைய பெண்கள் தாவேக்காவை சேர்ந்த மகளிர் அணி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆர்ஜே சரண் அப்படிங்கிறவர் பெண்களை ரொம்ப அவமரியாதையா பேசுறாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்டா நீங்க உங்க சேனல்ல போட்டு பீப் போடாம போட முடியுமா, அவ்வளவு அவதூறா பேசுறாரு, எங்களை எல்லாம் பேரை குறிப்பிட்டு கூட உருவ கேலி பண்றாரு அப்படின்னு ஒரு ரெஸ்மிட் கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இவரை கைது செஞ்சிருக்காங்க. பட் இவரோட ப்ரொஃபைல்ல நான் போய் பார்த்த வரைக்கும் அவரே ஒரு வீடியோவில் அதுக்கு ஒரு விளக்க வீடியோவும் கொடுத்துருப்பாரு. நான் தொடப்ப கட்டங்கிறத தாண்டி வேற எதையுமே பேசுனதில்லை, என் ஃபீல்டில் வேணா போய் எடுத்து பாருங்க, அதையே உங்களால தாங்க முடியலைன்னா ஓடி போயிருங்க அந்த அப்படிங்கிற மாதிரி லிட்ரலி ரொம்ப அசிங்கமாவோ ஒரு அவதூறு வார்த்தைகளோ பேசுற மாதிரி. அதில் மேக்ஸிமம் ஒரு 10-15 வீடியோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரே வார்த்தை தொடப்பக்கட்டை மட்டும்தான். அப்போ எந்த அடிப்படையில் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அடிப்படையிலேயே முன் வருது. ஹாய் எல்லாரும் பாலிமர் நியூஸ் எனக்கு அனுப்புறீங்க. ஓகே, எஸ், ஏன் சரணை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சொன்னதுதான். சரத்தை பத்தி நான் வாயை திறந்துட போறேன், சரத்தை பத்தி நான் பேசிட போறேன்ற ஒரு காரணத்துக்காக என் மேல இவ்வளவு ப்ரெஷர் வைக்கப்படுது, இவ்வளவு என் வாயை கட்டுப்படுத்துறதுக்காக பாக்குறாங்க. நீங்க எவ்வளவு வேணா அமுக்க பாக்குறீங்களோ அவ்வளோக்கு உண்மைகள் வெளியே வரும். அது இன்னொரு விஷயம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், தொடப்ப கட்டன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதையே உங்களால தாங்க முடியலன்னா அப்போ வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கலாம். இன்னொன்னு, டிவிக்கு ஐடிவிங்க தான் இதை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டிவிக்கு ஐடிவிங்க இவர் அவரோட ப்ரொஃபைல்லையே டீட்டெயிலாக போட்டிருக்காரு, ஐ எம் குயர் அப்படின்ட்டு. அதாவது நான் ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக பதிவும் பண்ணியிருக்காரு. அதனால அந்த எல்ஜிபிடி கியூல இருந்து ஒரு நிகழ்ச்சியில அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லாரும் ஒரு விழா மாதிரி ஒன்று கொண்டாடி ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த வீடியோல அவரோட தோழியோட சேர்ந்து ஒரு வீடியோல டான்ஸ் ஆடிருக்காரு. அதையெல்லாம் போய் எடுத்து போட்டு தவறான வகையில ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது என் பார்வையில சரியில்லை நினைக்கிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குதோ அவங்களுக்கு தெரிந்த வகையில அவங்களுக்கு ஒரு விதமான கொண்டாட்டமா அவங்க கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டத்தை எல்லாம் எடுத்து போட்டு கேலி பண்றதுங்கிறது தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ அந்த அமைச்சரோட போதை மருந்து மேட்ருக்கு வருவோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் இவரை எப்படி நெருங்கி இவரை கைது பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக அந்த போதைப் பொருள் மேட்டரை நான் தான் வெளியிட்டேன், அந்த வீடியோவை நான் தான் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இப்ப அந்த வீடியோவை வெளியிட்டது சரத் அவர்களோட கூடவே இருக்கக்கூடிய அவர் நம்பக்கூடிய ஃப்ரெண்டு தான், ஆனா அவர் நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இதெல்லாம் என்னடா உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஏன்னா அமைச்சர் கில்லி சரத் அவர்களும் இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர்களும் 2 பேருமே கிளாஸ்மேட்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில இவர் ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு, எனக்கு சரத் அமைச்சர் ஆனதால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவரை எந்த வகையிலுமே தாக்கல, எனக்கு டிவிக்கு அரசு நடத்தும் ஆட்சியின் மீது தான் பிரச்சனை, அதை தான் நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையே உங்களால தாங்க முடியலன்னா நான் என்ன அமைச்சர் கில்லி சரத்தை பத்தி பெருசா அவதூறோ இல்லை திட்டவோ எதுவுமே பண்ண ஆரம்பிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ அப்ப இந்த இடத்துலதான் நாம ஒண்ணு யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்படி அவதூறு பேசுறாருன்னு ஆர்ஜே சரண் ஜெயராமன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் தான் போயிருக்கு, அதை போலீஸ் கைது தான் பண்ண போறாங்க அப்படின்னா கூட இதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவர் இப்படி பண்ணாரா அப்படிங்கிறது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. பட் இப்படி ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு, நியூஸ் சேனல்லையுமே இப்படி சொல்றாங்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படி ஒன்றும் பயப்படுற அளவுக்கோ ஒரு பெரிய கொலக்குத்தமோ இல்லை அவதூறோ இல்லை கெட்ட வார்த்தையோ எதுவுமே அவரோட வீடியோல பேசல. அப்படி இருக்கையில அவர் ஏன் இதை மனமாற்றம் பண்றதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னமும் அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் ஸ்டேடியத்துல உட்காந்து பயன்படுத்தினது போதைப் பொருளா இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டேதான் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர்களோட கைதுங்கிறது நியாயம் இல்லைன்னு தான் தோணுது. இதே விஷயத்தை தான் கோர்ட்டும் ஃபீல் பண்ணதாகவும் தகவல் அதனாலதான் இவரை கைது செய்தது முறையல்ல அப்படிங்கிற அடிப்படையில நேற்று அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது வரைக்கும் டீசெண்டா ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல.
திரும்ப இந்த நம்ம ஜென்சி டிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்க கட்சியை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு பார்த்தா மக்கள் கிட்ட திரும்பவும் ஒரு வெறுப்பை தான் உண்டாக்குறாங்கன்ற மாதிரியான செயல்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நேற்று அவங்க இப்படி பண்ணிட்டு ஓடி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தா இவங்க தான் திமுகவை ஒழிக்க போறாங்க, இந்த ஜென்சி டிஎம்கே கூட்டம் தான் திமுகவை ரொம்ப படுகொலியில தள்ள போகுது, இப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் வருது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் அந்த வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு முதல்ல ரசிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி மக்களே, ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டேன். ஸோ கில்லி சரத் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்றதும் சொல்லிட்டேன். பட் இந்த ரெண்டு சைடில் இவரோட சைடில் என் பார்வையில பார்க்கும்போது இன்னும் பெரிய எந்த தவறுமே இல்லாத மாதிரி தான் தோணுது. ஒரு தொடப்பக்கட்ட அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாயிராது. ரெண்டாவது மயிரகிரின்லாம் ஏன் ஹெச் ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்லாம் கூட பேசியிருக்காரு. அவரை கூட இவ்வளோ முனைந்து உடனுக்குடனெல்லாம் கைது பண்ண மாதிரி தெரியல. ஸோ அப்போ இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொன்னு, அமைச்சர் கில்லி சரத் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஸ்டேடியத்துல உட்காந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்ற விஷயம் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க? அவர் உண்மையிலேயே போதைப் பொருள் தான் பயன்படுத்திருப்பாரு அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு குழந்தைக்கு ஸ்டேடியத்துல உட்காந்து அப்படி எப்படிங்க பப்ளிக்கா பண்ண முடியும், அவர் குழந்தைக்கு தாங்க மாத்திரை ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாரு, நுணுக்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.